விடுப்பா விடுப்பா நான் பாத்துக்கிறேன் என மக்களை தடுத்த தனது பாதுகாவலர்களை கண்டித்துவிட்டு ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கும் பொதுமக்களை தாய் உள்ளத்தோடு அரவணைத்திருக்கிறார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஆசைப்படும் சில அரசியல் தலைவர்களும் மக்களிடம் நெருங்கி பேச தயங்கும் இந்த காலத்தில் கண்ணீரோடு நிற்பது என் மக்கள் என உரிமையோடு அவர்களின் கண்ணீரை துடைத்து வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர். எண்ணூரில் வேடிக்கை பார்க்க போன உதயநிதி முற்றுகையிட்ட மக்களிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. அவருக்கும் மக்களுக்கும் இடையே கயிற்றால் ஒரு கோடு வரையப்பட்டிருந்தது. கயிறை தாண்டி மக்கள் வர முடியவில்லை. உதயநிதியும் கயிற்றை தாண்டி வரவில்லை. எப்படி வருவார்? தாத்தா முன்னாள் முதல்வர், அப்பா முதல்வர், உதயநிதியோ அறிவிக்கப்படாத துணை முதல்வர். இப்படி வாழையடி வாழையாக வாரிசு அடிப்படையில் அதிகாரத்தை சுவைப்பவர்களுக்கு மக்களை நெருங்க கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கும். இப்போது நெல்லையில் வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதாக சொல்லி அரசு பணத்தில் ஊர் சுற்றி கொண்டிருக்கும் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதில்லை. உள்ள வந்து பாருங்க சார், ஊருக்குள்ள வாங்க சார் என கெஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். உள்ள பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள இல்ல வண்டி விடப்பா, வண்டி விட்டுருவோம். இல்ல இல்ல உள்ள வந்து பாட்டு போலாம். எவ்வளவு தூரம் வந்தீங்களா? திமுகவினர் மட்டுமல்ல, திமுகவினரின் கார் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும் பகுதிகளில் தடம் பதிக்க தயங்குகிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இல்லை. ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டது தொடங்கி மீட்பு படையினரிடம் அந்த பக்கம் போங்கப்பா, நிறைய ஜனங்க தவிக்கிறாங்க என வெள்ளந்தியாய் வழிகாட்டியது வரை அவர் இந்த மண்ணையும் மண்ணின் மக்களையும் எவ்வளவு நேசிக்கிறார் என மீண்டும் ஒருமுறை உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார். பெருமழையில் பேயாட்டத்தில் சிக்கி பரிதவிக்கும் பொதுமக்களும் யார் மக்களுக்கான தலைவர் என்பதை உணர்ந்து அவரிடமே குறைகளை சொல்லி வருகின்றனர். ஆளும் கட்சிக்காரங்க வந்து பார்க்கல ஐயா, நீங்க தான் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் என பொதுச் செயலாளரிடம் பொதுமக்கள் புகார் சொல்லும் காட்சிகளை பார்க்கும்போது மீண்டும் தமிழகத்திற்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என தெளிவாகிறது. பெருவெள்ளத்தில் அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் தன்னை மீண்டும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது.